பதக்கம் பெற்ற வீராங்கனைக்கு அளிக்கப்படும் மரியாதையுடன் வினேஷ் போகத்தை வரவேற்க ஹரியானா அரசு முடிவு. ஒலிம்பிக் வெள்ளிப் பதக்கத்திற்குரிய விருதுகளும் சலுகைகளும் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி அறிவிப்பு. மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் அறிவிப்பு. இனியும் போராட சக்தி இல்லை என்றும் வலிமை தகர்ந்துவிட்டதாகவும் வேதனை. தகுதி நீக்கத்தால் ஒலிம்பிக் போட்டியில் பதக்க வாய்ப்பை இழந்த மோசமான தருணமும் விளையாட்டின் ஒரு பகுதியே. 100 கிராம் கூடுதல் எடையால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து பயிற்சியாளர்களிடம் மௌனம் கலைத்த வினேஷ் போகத். வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் பெறும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 9வது முறையாக மாற்றமின்றி 6.5% நீடிக்கும். பணவீக்கத்தை 4% குறைக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ் உறுதி. அங்கீகரிக்கப்படாத செயலிகள் மூலம் கடன் வழங்கி அநியாய வட்டி வசூலிப்பதாக புகார்கள் எழாமல் தடுக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. மின்னணு கடன் செயலிகளுக்கான பொது மையம் ஏற்படுத்தி அறிக்கை பெறப்பட்டு கண்காணிக்கப்படும் என்று RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. காய்கறிகளின் விலை உயர்வை கண்டிப்பதாக கூறி இந்தியா கூட்டணி MPக்கள் ஆர்ப்பாட்டம். வெங்காய மாலை அணிந்தபடி நாடாளுமன்ற வளாகத்தில் திரண்டு முழக்கம். அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகைப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழகம் முழுவதும் 100 புதிய அமுதம் அங்காடிகள். முதற்கட்டமாக சென்னை உள்ளிட்ட 20 இடங்களில் திறக்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல். மதுரை நகரத்தின் மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் மதுரை விழாவை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சாதி மத வேறுபாடுகளுக்கு இடமளிக்காமல் இவ்விழாவை எல்லோரும் கொண்டாட வலியுறுத்தல். திருச்சி பொன்மலை ஜி கார்னரில் செப்டம்பர் 25ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல். திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளரிடம் தாவேகா நிர்வாகிகள் கடிதம். புவி கண்காணிப்புக்காக இஸ்ரோ வடிவமைத்துள்ள செயற்கைக்கோளுடன் சுதந்திர தினத்தன்று விண்ணில் பாய்கிறது SSLV-D3. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்படும் ராக்கெட்டுக்கான கவுண்டவுன் 13 அல்லது 14ஆம் தேதி தொடங்கப்படக்கூடும் என இஸ்ரோ அதிகாரிகள் தகவல். வங்கதேசத்தில் உள்ள அனைத்து இந்திய விசா மையங்களும் மறு அறிவிப்பு வரும் வரை காலவரையற்று மூடப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. வன்முறை சூழல் காரணமாக தலைநகர் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் பெரும்பாலான ஊழியர்கள் தாய்நாடு திரும்பியதை அடுத்து நடவடிக்கை. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக கொடுமைகள் இழைக்கப்படுவதை தடுக்க இந்தியா தலையிட வேண்டும் என ஜக்கி வாசுதேவ் கருத்து. அண்டை நாட்டில் இந்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்யாவிட்டால் பாரதம் மகாபாரத நாடாக முடியாது என்றும் வலைப்பதிவு. பொறியியல் படிப்பு மாணவர்கள் சேர்க்கை தொடர்பாக அங்கீகரிக்கப்படாத தொலைபேசி அழைப்புகளை நம்ப வேண்டாம். தமிழ்நாடு அரசின் தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் ஆபிரகாம் வேண்டுகோள். பெண் மருத்துவர் அளித்த பாலியல் புகாரின் பேரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து மருத்துவர் சுப்பையா தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேற்குவங்க முன்னாள் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவருமான புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். 11 ஆண்டுகள் தொடர்ந்து மேற்குவங்க முதலமைச்சராக இருந்தவர் புத்ததேவ். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 417 உயர்வு. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மாயமானவர்களை 10வது நாளாக தேடும் பணி தீவிரம். நியூசிலாந்தின் வெலிங்டனில் உள்ள புக்கியாகு தேசிய போர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து அஞ்சலி. அரசு முறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள முர்மு அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லுக்சானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை. இந்த ஆண்டில் மட்டும் 6வது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய ஆழியார் அணை. வினாடிக்கு 1347 கன அடி உபரி நீர் திறக்கப்படுவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்க விவகாரத்தில் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி MPக்கள் வாக்குவாதம் மறுத்தமளிப்பதாக கூறி வெளியேறிய அவைத் தலைவர் ஜெகதீப் தங்கர். எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்த நிலையில் சாம்பியன்களின் சாம்பியன் என வினேஷ் போகத்திற்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியதாக மாநிலங்களவையில் JP நட்டா பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் கங்கை மற்றும் யமுனை நதிகளின் நீர்மட்டம் உயர்வு.
பகதா, சலோரி மற்றும் ராஜாப்பூர் பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் படகு மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் மக்கள். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தகவல். லண்டன் டவர் பாலம் வழியாக சென்ற இந்திய கடற்படை கப்பலான தபார் கப்பலில் மூவர்ண தேசிய கொடியை கண்டு லண்டன் வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு. ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கியில் வெண்கலப் பதக்கம் வெல்லுமா இந்தியா? இன்று நடைபெறும் போட்டியில் ஸ்பெயின் அணியுடன் இந்தியா பல பரீட்சை.